போன பாட்டுல கல்யாண மாப்பிள்ளையான நம்ம சிவன் அலங்கரிக்கப்பட்ட காலமாடா மாறி இருக்கிற நம்ம நந்திதேவர் மேல அழகா ஜாமுன்னு உட்காந்து அவரோட கல்யாணத்துல கலந்துக்க ஊர்வலமா வந்துகிட்டு இருக்க நம்ம சிவபெருமானோட திருமண ஊர்வலம் எல்லாரும் சொன்ன மாதிரி உலகமே பார்த்து வியக்கிற மாதிரி அந்த அளவுக்கு அருமையா இருக்கு. முன்னாடி சிவகணங்கள் எல்லாரும் மேல வாசிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டே நடந்து போக தேவர்கள், ததீசி முனிவர், சப்தரிசிகள், நம்ம விஷ்ணு பகவான், லட்சுமி தேவி, பிரம்மா, சரஸ்வதி தேவி, நாரதர், இன்னும் கோடான கோடி சிவபக்தர்கள்னு, சிவ தொண்டர்கள்னு, சிவ துறவிகள்னு எல்லாரும் அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துற விதமா நாம ஹோலி கொண்டாடும் போது அந்த கலர்கலரா பொடியை தூவி கொண்டாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொண்டாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஹரஹர மகாதேவ் ஹரஹர மகாதேவ் அப்படின்னு கோஷம் போட்டுக்கிட்டு நம்ம சிவன் கூட சேர்ந்து ஹிமாலய ராஜ்யத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த மாதிரி நடந்துட்டே கைலாய மலைய ஒரு வழியா இந்த கூட்டம் தாண்டுது. அதுக்கப்புறம் ஹிமாலய எல்லை பகுதியில் இருக்கிற அந்த மலைகள்ல நடந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு பனி புயல், பனி காத்தா வீச ஆரம்பிக்குது. அந்த பயங்கரமான பனி புயல் காத்து வீசி அங்க நடந்துகிட்டு இருந்தவங்க எல்லாரோட கண்ணையும் அது மறைக்குது. ஏற்கனவே இந்த பாதையை பத்திய பெரிய அளவிலான ஒரு பரிச்சயம் இல்லாத நம்ம மக்கள் என்ன செய்யறது தெரியாம அப்படியே திணறிட்டு அங்கேயே நிக்கிறாங்க. இப்படி எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்கும் போது ஆடுகளை மேய்க்கிற ஒரு 3 பேர் அவங்க ஆடுகளை கூட்டிட்டு இந்த பக்கம் வராங்க. அதுல அந்த ஆடு மேய்க்கிற ஒருத்தவர், என்ன ஊர்வலம் இது, நீங்க எல்லாரும் எங்க போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கிறார். அப்ப நம்ம நாரதர் கொஞ்சம் முன்னாடி வந்து, இந்த ஊர்வலம் சிவபெருமானோட கல்யாண ஊர்வலம், நாங்க எல்லாரும் ஹிமாலய அரண்மனைக்கு போகணும், ஆனா இந்த பனி புயல், இந்த பனி காத்துனால எங்களுக்கு எந்த பக்கம் போறதுன்னு தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் தடுமாறுறோம், உங்களோட உதவி தேவை அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். இதை கேட்கிற நம்ம ஆடு மேய்க்கிறவங்க எல்லாரும் பயங்கர சந்தோஷத்தோடையும் ஆச்சரியத்தோடையும், என்ன இது அந்த சிவபெருமானோட திருமண ஊர்வலமா, நாங்க எல்லாருமே சிவனோட பரம பக்தர்கள், இந்த பனி புயலெல்லாம் எங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம், அன்றாட விஷயம் இது, இங்க இருக்கிற எல்லா பாதைகளும் எங்களுக்கு அத்துப்படி, நாரதரே எங்களுக்கு அந்த சிவபெருமானோட திருமண ஊர்வலம் நடந்து போறதுக்கான அந்த பாதையை காட்டுற பாக்கியமாவது கிடைச்சதே, ஆஹா ஆஹா, இந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும், நாங்க வழிகாட்டுறோங்கிறாங்க, நாங்களும் திருமண ஊர்வலத்துல கலந்துக்கிறோங்கிறாங்க, நீங்க எல்லாரும் எங்களை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, நாங்க உங்களை சரியான பாதையில வழிநடத்தி போறோம்ன்றாங்க. நம்ம சிவனும் மனசுல, என்னோட கிருபை எப்பவுமே இந்த ஆடு மேய்க்கிறவங்க மேல இருக்கும், நீங்க செய்யற அந்த உதவி எனக்கு ரொம்பவே பெரிய உதவி, அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நல்லபடியா திருமண ஊர்வலம் ஹிமாலய அரண்மனையை நோக்கி நடக்க ஆரம்பிக்குது. அடுத்து ஒரு இடத்துல தட்சனோட ராஜ்யத்துல இருந்த செலவடிக்கிற சிற்பிகள் அவங்க எல்லாரும் அங்க வராங்க. வந்தவங்க சப்தரிசிகள் கிட்ட, பிரபஞ்ச அதிபதி தட்சன் அவரோட நாட்டை விட்டு எங்களை வெளியில துரத்தி எங்களை நாடு கடத்தினப்போ சிவபெருமான் தான் அவரோட கைலாய மலையில எங்களுக்கு தங்குறதுக்கான இடம் கொடுத்து சிற்பிகளுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்து எங்க சமுதாயத்துக்கே ஒரு பெரிய உதவி செஞ்சார், அவரோட கல்யாணத்துல நாங்க கலந்துக்கிறது எங்களோட பெரிய பாக்கியம்னு சொல்றாங்க. அங்க இருந்த நம்ம சப்தரிசிகளும், ஆஹா வாங்க வந்து கலந்துக்கங்க, சிற்பிகள் சமுதாயம் இந்த கல்யாண ஊர்வலத்துல கலந்துக்கிறது எங்களுக்கும் பெருமைதான் அப்படின்னு சொல்லி அவங்களையும் வரவேற்கிறாங்க. மறுபடியும் ஊர்வலம் நகருது. திடீர்னு பார்த்தா முன்னாடி போய்கிட்டு இருக்கிற நம்ம சிவகணங்கள் எல்லாம் யாரையோ பார்த்து பயப்படுற மாதிரி காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம அசுர குருதேவரோட தலைமையில நிறைய அசுரர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு ஏன் ஊர்வலம் நின்றுச்சுன்னு பின்னாடி இருந்த தேவர்கள், தேவகுரு, சப்தரிசிகள் எல்லாரும் முன்னாடி வந்து பாக்குறாங்க. அசுர குருதேவரையும் அந்த அசுர சேனையும் பார்த்தா சத்தியமா போதொடுக்க வந்திருக்காங்க, தாக்குதல் நடத்த வந்திருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியலாம். இந்திரனும், ஐயோ தேவர்களையும் என்னையும் அழிப்பதற்காகவே அசுர குருதேவர் வந்து கொண்டிருக்கிறார், போச்சு போச்சுங்கிற மாதிரி அலறார். என்னையா இங்கேயும் வந்து போது எடுக்க போறீங்களா, என்னையா இது அப்படிங்கிற மாதிரி குருதேவரை பார்த்து கேட்கிறார். இந்திரனுக்கு எந்த பதிலும் சொல்லாம அசுர குரு சுக்கராச்சாரியாரு அவனை கடந்து இந்த பக்கத்துல பார்த்தா இங்க தேவகுரு பிரகஸ்பதி இருக்கார். அவரு நம்ம அசுர குருவை பார்த்து, உங்களுக்கு இது கேவலமா இல்ல, இப்படி ஒரு சுபகாரியம் நடக்கிற சமயமா பார்த்து போதொடுக்க வந்திருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கிறார். அப்பதான் நம்மால வாயெடுத்து பேசவே ஆரம்பிக்கிறாப்ல, இல்ல பிரகஸ்பதி, நாங்க இங்க போதொடுக்க வரல, எங்க சிவனோட திருமண ஊர்வலத்துல நாங்களும் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கிறோம், இன்னைக்கு எங்களோட குலதெய்வம் அந்த சிவபெருமான் கல்யாணம் செஞ்சுக்க போறார், என்ன மாதிரி பக்தர்களுக்கு இவ்வளவு காலமாக அப்பனா சிவன் இருந்தார், இனி அம்மாவா ஆதிபரா சக்தி இருக்க போறாங்க, எங்க குடும்பம் முழுமையடைய போகுது, அந்த சந்தோஷத்தை கொண்டாட வந்திருக்கிறதா அசுர குரு சொல்றாரு. அதுக்கு நம்ம தேவகுரு பிரகஸ்பதியோ, என்னையா சொல்றீங்க, நீங்க தேவர்கள் வாழக்கூடிய சொர்க்கலோகத்தை நீங்க கைப்பற்றிட்டீங்க, தட்டி பறிச்சீங்க, அது மட்டுமா மாதா பார்வதி தேவியவே கொல்ல பார்த்த பாவிக நீங்க, உங்களுக்கு இங்க என்னையா வேலை அப்படின்னு கேட்கிறார். பக்கத்துல இருந்த இந்திரரோ, ஆமா ஆமா எங்க குருதேவர் கேட்கறதுல என்ன தப்பு, உங்களை மாதிரியான அசுரர்கள் இப்பேற்பட்ட பேரும் புகழும் வாய்ந்த ஒரு திருமண ஊர்வலத்துல பங்கேற்பது அப்படிங்கிறது தேவர்களான எங்களுக்கு இது அசிங்கம், அதனால உங்களை யாரையுமே நாங்க இந்த ஊர்வலத்துல சேர்த்துக்க மாட்டோம் அப்படிங்கிற. அப்ப நம்ம சிவனோட குரல் கேக்குது, இல்லை இந்திரா இல்லை அப்படின்னு ஒரு சத்தம், சிவனோட சத்தம். நந்திக்கு மேல இருந்து இவர் கீழே இறங்கி வந்து அவரோட சூலத்தோட அசுரர்களுக்கு காட்சி அளிக்கிறார். அசுரர்களும் சிவனை வணங்க சிவன் பேச ஆரம்பிக்கிறார். அசுரகுரு, நிறைய தடவை அசுரர்கள் என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க, ஆனா நான் என்னோட பக்தர்கள் செய்யற அந்த செயலை வச்சு பாரபட்சம் பார்த்து
பிரிச்சு பார்க்க மாட்டேன், எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான்னு சொல்றாரு. அப்போ அசுர குருதேவர் சிவன் கிட்ட போய், மகாதேவா எனக்கு தெரியும் என்னோட சிஷ்யர்கள் எல்லாரும் உங்களுக்கு எதிரா சில பல செயல்கள் சில பல தவறுகளை செஞ்சிருப்பாங்க, அவங்களுக்காக அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பிரபு. ஏன்னா ஒரு குருதேவரா என்னால என்னோட சிஷ்யர்களை சரியான பாதையில கூட்டிட்டு போக முடியல. ஆனா அதுக்காக நான் பண்ண தப்புக்காக என்னோட சிஷ்யர்களை எங்க இனத்தை உங்க கல்யாணத்துல கலந்துக்க விடாம செஞ்சிடாதீங்க பிரபு, எங்களை விரட்டி அடிச்சிடாதீங்க அப்படின்னு மன்றாடி கேட்டுக்கிறாரு. நம்ம சிவனும் ஒரு சின்ன சிரிப்போட, தேவர்கள் பங்கெடுக்கிற இந்த திருமண ஊர்வலத்துல, மனிதர்கள் பங்கெடுக்கிற இந்த திருமண ஊர்வலத்துல அசுரர்களும் பங்கெடுப்பது எனக்கு பெருமை, வாங்க அப்படின்னு அவங்களையும் சேர்த்துக்கிறார். உடனே அவங்களும் நன்றி பிரபு நன்றி அப்படின்னு சொல்லி அவங்களும் ஹரஹர மகாதேவ் அப்படின்னு கூச்சல் போட ஆரம்பிக்கிறாங்க, வாழ்த்த ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் ஊர்வலம் அங்கிருந்து நகர்ந்து 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 ஒரு வழியா ராஜ்யத்துக்கு சிட்டிக்கு பக்கத்துல வந்தாச்சு. இந்த திருமண ஊர்வலத்துல வந்தவங்களுடைய கூட்டம் பயங்கர கெடுபடியா அதிகமா இருக்கிறதுனால அந்த ராஜ்யமே அப்படியே நிறைஞ்சு வலியுது. திருமண ஊர்வலத்துல இருக்கிறவங்க அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துற விதமா அந்த கலர்கலர் பொடிகளை தூவி எல்லா பேரையும் கொண்டாட வைக்கிறாங்க, அவங்களும் கொண்டாடுறாங்க. இதை எல்லாத்தையும் பாக்குற நம்ம பார்வதியோட வீட்டுல இருக்கிறவங்க ஆஹா ஆஹா எப்பேற்பட்ட கூட்டம் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அங்க நம்ம பார்வதி தேவியோட அம்மா மீனா பேசுறாங்க, திருமண ஊர்வலமே இவ்வளவு அழகா ஜெலிப்பா இருக்கும் போது நம்ம மாப்பிள்ள இன்னும் எவ்வளவு ஹேண்ட்ஸமா அழகா இருப்பாப்ல அப்படின்னு பேசிக்கிறாங்க. சோ இப்படியாக திருமண ஊர்வலத்துல முன்னாடி வந்தவங்க எல்லாம் அரண்மனைக்குள்ள என்டர் ஆறாங்க. முன்னாடி வந்தவங்க யாரு? குரு பிரகஸ்பதி, விஷ்ணு பகவான், லட்சுமி, பிரம்மா, சரஸ்வதி, தேவர்கள். இவங்கெல்லாம் எப்பவுமே அழகா இருக்கிறவங்க, நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிறவங்க, கிரீடம் எல்லாம் தலையில மாட்டிக்கிறவங்க. சோ மங்களகரமா அவங்க எல்லாரையும் வரவேற்று மலர் தூவி வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அடுத்து வருது நம்ம மாதா அனிஷியா, சப்தரிஷிகள், ததீசி முனிவர். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தங்க ஆபரணங்களால தங்களை அலங்கரிக்க மாட்டாங்க, இருந்தாலும் ரொம்ப டீசென்ட்டா ஜென்டில்மேன் மாதிரி இருப்பாங்க. அவங்களையும் மலர் தூவி வரவேற்கிறாங்க. அடுத்து சந்தோஷத்துல சுடுகாட்டுல கிடைக்கிற அந்த சாம்பலை தூவிக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு வருது நம்ம சிவகணங்கள். சிவகணங்களை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாரும் இவங்க எப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி அமைதியா இருக்காங்க. ஆனா நம்ம மீனாவதி தேவியும் பாட்டிமாவும் யாருடா இந்த காட்டுமிராணிகன்னு ரொம்ப பயந்துறாங்க. அடுத்து சிவகணங்களுக்கு மத்தியில அவங்க எல்லாரும் தூவுற அந்த சாம்பலுக்கு மத்தியில இருந்து நம்ம சிவன் உடம்பு முழுக்க, உடம்பு, மூஞ்சி, முடின்னு எல்லாமே சாம்பலால அப்படியே கவராகி சுடுகாட்டுல அப்படியே பாதி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு வந்த மாதிரி ஒரு ரூபம். சிவனை பத்தியும் சிவனோட இந்த ரூபத்தை பத்தியும் நல்லா தெரிஞ்ச பர்வதராஜன், கங்காதேவி, மகாமந்திரி இவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனா மீனாதேவி ரொம்பவே பயந்துறாங்க. கிளவி எல்லாம் ஐயோ ஆத்தாடி என்னையா இது கோலம், யாரையா இது அப்படின்னு வாயில கைய வச்சுக்கிறா. சிவனோட இந்த ரூபத்தை பார்த்து வணங்கி சப்தரிஷிகள் எல்லாரும் ஹரஹர மகாதேவ் அப்படின்னு சொல்லி சிவனை வழிபடுறாங்க. இதுல ஆராத்தி எடுக்க வந்த அந்த கூட்டம் இந்த காட்டு மிராண்டிகளுக்கு மத்தியில யாரியா மாப்பிள்ள அப்படின்னு தெரியாம அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஃபுல்லா சாம்பல் பூசின உடம்போட சூலத்தை வேற தூக்கி தூக்கி காமிச்சிட்டு சாம்பல் புகைக்கு நடுவுல இருந்து பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட போய் நிக்கிறாரு நம்ம சிவன். பர்வதராஜனும் கங்காவும் சிவனை வணங்குறாங்க. ஆனா மீனாவும் பாட்டிமாவும் யாரு இவரு, இவர்தான் சிவனா, இவர்தான் கல்யாண மாப்பிள்ளையான்னு ஒருத்தர் முடிச்சு பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க. அடுத்து நம்ம பாட்டிமாக்கு மட்டும் இந்த குழப்பத்திலையும் சம்பிரதாயம் மட்டும் சரியா ஞாபகம் வந்துட, என்ன இருந்தாலும் ஆரத்தி எடுக்கணும்னு நம்ம மீனாவதி தேவியோட கையில ஆரத்தி தட்டை கொடுக்குறாங்க. அவங்களோ இன்னும் அதிர்ச்சியில இருந்து மீள முடியாம ஆரத்தி தட்டை வாங்கிக்கிட்டு சிவன் முன்னாடி நடந்து போறாங்க. போய் சிவனை மேலையும் கீழையும் பார்க்க இன்னும் பயந்துறாங்க. பயத்துல கையெல்லாம் நடுடுங்க. அந்த நடுக்கத்தடையே எப்படியோ ஆரத்தி எடுத்து முடிச்சிடறாங்க. அடுத்து இன்னும் சில லேடிஸ் போய் சிவனுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுத்தவங்க பேசாம போகாம, சிவனே நாங்க உங்களுக்கு ஆரத்தி எடுத்துக்கிறோம், எங்களுக்கு தட்டுல ஏதாவது நீங்க போடணும்ல அப்படின்னு ஒரு லேடி கேட்க, சிவன் என்ன கொடுக்கறதுன்னு தெரியாம முழிக்கிறார். அப்ப நம்ம கிளவி, மாப்பிள்ள ஆரத்தி எடுத்தவங்களுக்கு நீங்க இப்போ உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆரத்தி எடுத்தாங்கன்னா 100 ரூபா, 500 ரூபா, 2000 நோட்டுன்னு வசதிக்கு ஏத்த மாதிரி கொடுப்பாங்க. நம்ம சிவனும் இதை கேட்டு சிரிச்சுட்டே, ஓ அப்படியா, சரி கண்டிப்பா எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச பொருள் இருக்கு, அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்போ உலகமே பணத்தை பிடிச்ச ஆடிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆரத்தி எடுக்கும் போது எதுக்கு இருக்கிறவரு அவருக்கு பிடிச்ச ஏதாவது ஒண்ணு ஆரத்தி தட்டுல போடுவார். இப்போ எல்லாத்துக்கும் பணம் ஆகி போச்சு, பணத்தை தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சிவனுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, அவரோட கழுத்துல இருக்கிற அந்த நாகப்பாம்பு. சோ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதுதான், நான் இதையே போடுறேன்னு சொல்லிட்டு நாகப்பாம்பை உருவி காட்டுறாரு. அந்த நாகப்பாம்பு சீரரை பார்த்து ஏற்கனவே பயப்படுறாரு. ஏற்கனவே பயத்துல இருந்து நம்ம மீனா டாலிங்க இன்னும் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து நம்ம சிவன் அந்த பாம்பு எடுத்து ஆரத்தி தட்டுல வைக்க, அந்த லேடி ஏதாவது போடுங்க சாமின்னு கேட்ட அந்த லேடி தட்டையே கீழே போட, தட்டு விழுந்த அந்த சத்தத்திலையும் எல்லாரும் கத்துறதுலயும் ரொம்பவே பயந்து போய் மகாராணி நம்ம மீனாவதி தேவி அங்கேயே பொத்துன்னு மயங்கி விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிளவிதான் யாராவது தண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி மீனாவதி தேவி மேல தண்ணியை தெளிச்சு எந்திரிக்கிறாளா அப்படின்னு பாக்குறாங்க. பர்வதராஜன் கூட மீனான்னு கூட்டு பாக்குறாரு. பட் மீனா எந்திரிக்கவே இல்ல. இதெல்லாம் பாக்குற கிளவி காட்டு கத்த ஆரம்பிக்கிறா. என் பொண்ணு முன்னாடியே இந்த கல்யாணத்தை நினைச்சு ரொம்ப வருத்தத்துல இருந்தா. எப்படி என் பொண்ணு ஸ்டார்டிங்ல இருந்த இந்த கல்யாண பேச்ச ஆரம்பிச்ச அந்த காலகட்டத்துல
இருந்தே வருத்தத்துல இருந்தா. ஆனா நான் தான் நேத்து ஏதோ பாவம் இவ்வளவு தூரம் வந்துருச்சு, உன் பொண்ணு தப்பான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க மாட்டா அப்படி இப்படின்னு சொல்லி மீனாவை தேத்தி வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இப்பேற்பட்ட காட்டு நாடுகளுக்கு மத்தியில என் பேத்தியால வாழ முடியுமா அப்படிங்கிற மாதிரி கத்துது. பர்வதராஜன் பொண்டாட்டிய மீனா மீனா எந்திரிமா, அந்த நாகராஜ பாம்பை பார்த்து நீ பயந்துட்டியா? சிவன் நாகர்களோட குலதெய்வம், அவர் இருக்கும்போது பாம்பால ஒன்னு செய்ய முடியாதுன்னு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது கிழவி நடுவுல புகுந்து, ராஜா நிறுத்துங்க, என்னோட பொண்ணு ஒன்னும் அந்த பாம்பை பார்த்து பயந்து மயங்கி கீழே விழல. அவளோட பயமே பார்வதியோட வாழ்க்கையை நினைச்சுதான். அவளை எந்த மாதிரி குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோங்கிற அந்த கவலை தான் அவளை மயக்கமடைய செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சுத்தி இருக்கிறவங்கள பார்த்து, ஏன் இப்படி சும்மாவே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, மகாராணி மயங்கி கிடக்குறாங்க, தெரியல, அவங்க ரூமுக்கு உடனே தூக்கிட்டு போங்கன்னு சொன்னதுமே பொண்ணு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் திரும்பி அரண்மனைக்குள்ள போயிடறாங்க. விறுவிறுன்னு எல்லா கூட்டமும் அப்படியே பின்னாடியே அரண்மனைக்குள்ள போக ஆரம்பிச்சிருது. நம்ம பர்வதராஜனை தவிர மாப்பிள்ளை வீட்டார இன்னும் முழுசா வரவேற்காம அப்படியே உள்ள போயிடறாங்க. டே அதெல்லாம் கிடக்கட்டும், என் பாம்பை என்கிட்ட கொடுங்கடா அப்படின்னு நம்ம சிவன் நந்திக்கிட்ட இருந்து பாம்பை வாங்கி கழுத்துல போட்டுக்கிறார். இப்போ அரண்மனைக்கு வெளியில இருக்கிறது பொண்ணு வீட்டு சார்பா பர்வதராஜன் மகாமந்திரி குருதேவர் தான். மாமனார் சிவன் கிட்ட போய் கைகூப்பி, மகாதேவா, மீனா ரொம்ப கல்யாண வேலையில பயங்கர மும்மரமா இருந்து வேலை பார்த்ததுனால உடம்ப கவனிக்காம விட்டுட்டா, அதனாலதான் மயங்கிட்டா. இந்த பிரச்சனைக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பிரபு, உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள், இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு திருப்பி நாங்க உங்களை வரவேற்கிற வரைக்கும் நீங்களும் உங்க கூட வந்திருக்கிற எல்லா விருந்தினர்களும் விருந்தினகர் மாளிகையில தங்கி கொள்ள வேணும். விருந்தினகர் மாளிகையில தங்கணுமா? இதை கேட்கிற நம்ம சிவனும் சரிங்க மாமனாரே அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே நிக்கிற. அடுத்து நம்ம மாப்பிள்ளை வீட்டின் சார்பா வந்திருக்கிற விஷ்ணு பகவான், சப்தரிசிகள், ததீசி முனிவர், தேவர்கள் எல்லாரும் ஒரு மீட்டிங்ல இறங்குறாங்க. அப்ப நம்ம காசிப முனி இப்ப நடக்கிற இந்த அசம்பாவிதங்கள் எல்லாமே அனுஷியா மாதாவோட பையன் துருவாச முனிவர் கொடுத்த அந்த சாபத்தினாலதான் நடக்குது அப்படின்னு சொல்றாரு. அங்க அத்ரிங்கிற ரிஷி, சப்த ரிஷிகள்ல அவரும் ஒருத்தர், அவரும் அங்கதான் இருக்காரு. ரிஷி அத்ரியும், ஆமா நடக்கிற எல்லாமே துருவாச முனிவரோட சாபத்தினாலதான், அவர் என் பையனோட சாபத்தினாலதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்லிக்கிறாரு. அடுத்து பிரகு முனிவர், இப்படி அசம்பாவிதத்தோட நின்றா பரவாயில்ல, ஆனா அந்த சாபம் இன்னும் கொஞ்சம் அதிகமா வேலை செஞ்சு கல்யாணத்தையே நடக்க விடாம செஞ்சுட்டா அப்படின்னு கேட்டு பயப்படுறாரு. இப்படி எல்லாரும் வருத்தத்தோட நம்ம விஷ்ணு பகவானை நோக்கி கைகூப்பி, பிரபு இப்ப இந்த பிரச்சனைக்கு நீங்க தான் தீர்வு சொல்லணும் பிரபு அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. விஷ்ணு பகவானோ, என்கிட்ட இந்த பிரச்சனைக்கான தீர்வு இல்லப்பா, இந்த பிரச்சனைக்கான தீர்வு பார்வதி தேவியை தவிர வேற யாராலையும் சொல்ல முடியாது, இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான முழு பொறுப்பும் அவங்க கையில தான் இருக்குன்னு சொல்லி இவரு கையை விரிச்சாரு. அடுத்து பார்வதி தேவியை காட்டுறாங்க. அவங்க அம்மா எப்போ கந்திருப்பாங்க அப்படின்னு அம்மா பக்கத்திலேயே இருந்து அவங்களையே வருத்தத்தோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மயங்கின மீனாவதி தேவி இப்பதான் கண்ண முழிக்கிறாங்க. கண்ணை திறந்து பார்வதி தேவிய மன கோலத்துல பாத்துட்டு, அம்மா இங்க தான் பெத்த தாய கிளவிய தேடுது, கூட்டத்துல கிளவிய ஒரு வழியா கண்டுபிடிச்சு கிளவி கிட்ட வேண்டாமா இந்த கல்யாணங்கிறாங்க. பர்வதராஜன் கிட்ட வேணாமியா இந்த கல்யாணங்கிறாங்க. இத கேட்கிற சுத்தி இருக்கிறவங்க, குறிப்பா நம்ம பார்வதி எல்லாம் பயங்கர ஷாக் ஆயிராங்க. மீனாவதி தேவி, சிவன் ஏதோ நம்ம பழக்க வழக்கத்துல இருந்து கொஞ்சம் மாறுபட்டவர் எனக்கு தெரியும், ஆனா இப்படி பயங்கரமான ஒரு ரூபத்துல இருப்பாருன்னு நான் கற்பனை கூட பண்ணி பாக்கலங்கிறாங்க. பர்வதராஜரோ, மீனா நீ சிவனோட இந்த சாம்பல பூசின ரூபத்தை பார்த்து அவரை தப்பா எடை போட்டுறாத, என்ன நம்பு மீனா, என்னோட மாப்பிள்ள சிவன் பார்வதிக்கு ஏத்த தகுதியானவர்னு சொல்றாப்ல. ஆனாலும் மீனா கேட்காம, நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை பார்வதிக்கு தகுதியானவராக இருந்தா இப்படி பயங்கரமான விகாரமான ரூபத்துல அவர் எதுக்காக இங்க வந்திருக்கணும்? மாப்பிள்ளையே இப்படி ஒரு ரூபத்துல இருந்தா அவரோட குடும்பமும் கைலாய மலையில இருக்கிறவங்களும் அவங்களோட வாழ்வு முறையும் இப்படித்தான் பயங்கரமா இருக்குமா? என்னோட பொண்ணு அங்க வாழ அனுப்பி என்னால அவளோட வாழ்க்கையை அழிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்வதியை பார்த்து, நீ எனக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்கிற, ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நீ என்ன சொன்ன? சிவன் எனக்கு தகுதியானவராக நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாப்பிள்ளையா மாறி அவரா வந்து பொண்ணு கேப்பார், என்ன கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு சொன்ன. ஆனா அப்படி எதுவுமே இப்ப நடக்கலையே, அவர் ஒன்னும் மாறின மாதிரி எனக்கு தெரியலையே, அதனால கல்யாணம் கேன்சல் அப்படின்றது. கல்யாணம் கேன்சலா? ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுது இந்த அம்மா. ஞாபகம் இருக்கட்டும், பார்வதி ஏற்கனவே இவங்க அம்மாக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தாங்க, உங்க விருப்பம் இல்லாம நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இப்போ பார்வதியோட அம்மாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, அப்போ கல்யாணமும் இல்ல. அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம். தேங்க்யூ.